என்னடா செல்லம் டயர்டா இருக்க? கொஞ்சம் பேசாம இருமா. என்னடா ஆச்சு உனக்கு? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்ததுமா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் 9+ சிஜிபிஏ வாங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏன்னா எல்லாரும் போன வருஷம் +2 எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த 4 months லீவ்ல சிஎஸ்சி சாட் எக்ஸாம் எழுதி 75% ஸ்காலர்ஷிப்ல சி++, ஜாவா, பைத்தான்னு எல்லாம் படிச்சாங்க. அதனால ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எல்லா கோடிங் பேப்பர்ஸும் அவங்களுக்கு ஈஸியா இருந்தது. ஆனா அவங்கள விட ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்தனா அவங்களோட இங்க போட்டி போட முடியல. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சாரிடா, நான் தெரியாம ஏதோ நினைச்சிட்டேன். அது இவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கலடா. பரவாயில்ல விடுமா. அட்லீஸ்ட் தம்பியை வச்சு இந்த வருஷம் +2 எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த லீவ்ல சிஎஸ்சி சாட் எக்ஸாம் எழுதி 75% ஸ்காலர்ஷிப்ல சி++, ஜாவா, பைத்தான்னு எல்லாம் படிக்க சொல்லுங்க. அப்பதான் காலேஜ் போயிட்டு ப்ரெஷரே இல்லாம நல்ல மார்க் எடுக்க முடியும். ஐடில வேலை ஈஸியா கிடைக்கும். ஏடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி, சிஎஸ்சின்னு எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் இந்த 4 கோர்சஸ் ரொம்பவே அவசியம். தயவு செஞ்சு எனக்கு பண்ண தப்ப தம்பிக்கு பண்ணிடாதீங்க. அவனை இப்போவே சேர்த்து விட்டுருங்கம்மா. அதுக்கு என்னடா, உடனே பண்ணிடுவோம். உன் விஷயத்துல தான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா தம்பி விஷயத்துல தப்பு பண்ண மாட்டேன். நீ கூட சிஎஸ்சில சாட் எக்ஸாம் எழுதி இந்த வருஷமே படிச்சிடுமா. சிஎஸ்சில ஃபிளெக்சிபிள் டைமிங்ஸ் இருக்கான், நான் விசாரிச்சுட்டேன். சரிம்மா. அப்ப நானும் தம்பியும் இந்த வருஷம் சேர்ந்து சாட் எக்ஸாம் எழுதிட்டு பாருங்க, வர March 27 Thursday சிஎஸ்சில சாட் எக்ஸாம் நடக்குதாம். காலையில 8 மணிக்கு பசங்களை கூட்டிட்டு போய் விட்டுடுங்க. அன்னைக்கு நீங்க ஃபுல் டே ஃப்ரீ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முடிச்ச கையோட உடனே 2 மணிக்கு அட்மிஷன் போட்டுடுங்க. March 28ல இருந்தே கிளாஸ் ஆரம்பிச்சிடுதான். போன வருஷம் பண்ண தப்பை இந்த வருஷம் பண்ணாதீங்க. மேலும் விவரங்களுக்கு சிஎஸ்சி பெருங்குடி கிளையை அணுகவும்.